மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டாக ஜென்மகுரு பலவிதமான தடை, தாமதம், நோய், அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். அதிகபட்சமான செலவுகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ரிஷபராசிக்கு வந்திருக்கிறாரு. அங்கேருந்து அவர் ராசிக்கு 8வது வீட்டை பார்க்குறாரு. உடலில் இருந்த நோய், உணவு பத்தியத்துடன் ஆசனம் அல்லது நடைப்பயிற்சியோட நீங்கள் நோய் படிப்படியாக குறையத்தை பார்க்கலாம். சுபகாரியங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் செய்யறவங்களுக்கு அவங்களுடைய வரவு கூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்க வேலை மாற்றம் கேட்கலாம். விரும்பிய வேலை மாற்றம் கூட அவங்க கேட்கலாம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இடம் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சிடும். கடனை கட்டி முடிக்கலாம். கடன் குறைய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அந்த காப்புறுதியில் பணம் வராமல் இருந்து, லோன் கிடைக்காம இருந்து, அல்லது வேற எங்கேயாவது நீங்கள் பணம் சேமித்து வச்சுருக்கீங்க, இந்த வருஷம் அந்த பணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு நீங்கள் வரன் பார்க்கலாம், திருமணம் செய்து முடிக்கலாம், சுபகாரியங்களை செய்யலாம். இல்லது வீட்டில் கிரக பிரவேசம் இந்த மாதிரி செய்கிறது நல்ல ஒரு காலகட்டமாக நிற்கிது. புதிய தொழில் தொடங்க ஏற்றது ஒரு காலகட்டம் இப்போ. அது இல்லாமல் வேலை நிமித்தமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு பெயர், புகழ், வருமானங்கள் பெருக வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்புகளும் சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் சண்டை, சச்சரவு இருந்ததெல்லாம் இப்போ தீர ஆரம்பிக்கும். அப்படியே மனைவி உங்களிடம் சமாதானம் ஆகவில்லை என்றால் கொஞ்சம் நகை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் துணிமணி வாங்கி கொடுத்தீங்கன்னா சமாதானம் ஆகிரும். அதற்கு உண்டான ஏற்றது ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இப்போ பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கூடும். அது இல்லாமல் கஷ்டங்கள் நீங்கள் குடும்பத்தில் மனபயம், பதற்றம் உள்ளவர்கள் கடந்த ஓராண்டாக மனபயம், பதற்றங்கள் நீங்கும். தியானம் கொஞ்சம் செய்யுங்க, பிராணாயாமம் கொஞ்சம் செய்யுங்க, யோகாசனம் கொஞ்சம் போடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மேலிருந்து அடுத்த வருஷம் மேற்குள்ளே செய்து முடிக்கலாம். சிறப்பான ஒரு காலகட்டம். புதிய முயற்சிகள் பலன் அளிக்கும். புதிய முயற்சிகள்னா எதுல சொல்றீங்க? நீங்க தொழில ரைட்டு, அல்லது ஆய்வு தொழில் நிற்கிறாங்க, இது எல்லாமே படிப்பு சம்பந்தமாகவும் சொல்றீங்க வந்துடும். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக நிற்கிறது. நீங்கள் நல்ல வைராகியத்துடன் படித்தால் நிச்சயமாக மதிப்பெண்களை கூட வாங்கலாம். படிக்கவில்லை என்றால் அதற்கு உண்டான பலனை வாங்க வேண்டியதான் வரும். இந்த ஆண்டு இந்த மேஷராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் அமையும்.